சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே உயர்மின் அழுத்தம் காரணமாக 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் மீட்டர் வெடித்து வாஷிங் மிஷின், ஏசி உள்ளிட்ட மின்சாதனங்கள் பழுதானதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என தெரிவித்த குமாரகுறிச்சி வடக்கு குடியிருப்பு வாசிகள் மீண்டும் மின் இணைப்பு வழங்க மின்வாரிய அதிகாரிகள் 4 முதல் 5,000 வரை பணம் கேட்பதாகவும் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து அப்பகுதி மின்வாரிய உதவி இயக்குநரிடம் கேட்டபோது உயர்மின் அழுத்தத்தை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தீ பிடிச்சு வீடுலாம் எல்லா வீட்லயும் லைன் ஃபுல்லா கட் ஆயிடுச்சு. ஃப்ரிட்ஜ் எல்லா பொருளும் வீணாயிடுச்சு. வீட்டை விட்டு வெளியில வரும்போது லைன் எல்லாம் அருந்து கீழே விழுந்துருச்சு. உயிர் தப்புனதே பெரிய பிரச்சனை. நாங்க போன் பண்ணா அவங்க எதுவும் இது வரைக்கும் கண்டுக்கல. குடிக்கிறது கூட தண்ணி இல்ல. அவ்வளவு கஷ்டமா நாங்க இருக்கிறோம். எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்குறாங்கல்ல. குழந்தையில வச்சுக்கிட்டு நாங்க பெரிய கஷ்டம். நேரத்துல இருந்து தண்ணி கூட வீட்டுல இல்ல. அப்படி இருக்கிறோம். லைன் ஆனா உயிர் தப்புனதே பெரிய விஷயம். இளையாங்குடிக்கு நாங்க வந்திருக்கிறோம். ஆனா எங்களை எதுவுமே கொடுக்கல. எல்லாத்துக்குமே காசு 4,000 5,000 கேக்குறாங்க. எங்கள்கிட்ட ஒண்ணும் இல்ல. எல்லாமே அடி வாங்கிருச்சு. வீட்டுல உள்ள பொருள் புறா போயிடுச்சு. எங்களுக்கு ஒண்ணும் ஏதாவது உதவி பண்ணி செய்யுங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.